ஓகே 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இதுவும். ஆல்சோ பப்ளிக் எக்ஸாமுக்கு தான், பட் குவார்டர்லியில நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா பார்த்துக்குங்க. இப்போ படிச்சிட்டிங்கன்னா பப்ளிக் எக்ஸாமுக்கு நீங்க ரிவைஸ் மட்டும் பண்ணா போதும். ஓகே, எக்ஸாம்பிள் 1.3 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் ரீட் பண்ணுங்க யாராவது ஒரு ஆளு. தமிழ் மீடியம் யாராவது இருக்கீங்களா? எக்ஸாம்பிள் 1.3 கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. நான் சொல்றாலே ரீட் பண்ணுங்க. 1 minute. ஜெயசீலன், மைக் எல்லாரும் மியூட் பண்ணிக்கங்க. ஜெயசீலன் ஆன் பண்ணுங்க, மைக்க ஆன் பண்ணி இந்த கொஸ்டினை ரீட் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 1.3 எத்தனாம் சம் சார்? எக்ஸாம்பிள் 1.3 ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, தென் அதுல என்ன சப்டிவிஷன் நான் சொல்றேன். 1.3 சொல்லுங்க. அந்த ஒரு நிமிஷம் சார். அதர் மைக்க மியூட் பண்ணிக்கங்க. யார் இது? யார் இது? ஜெயசீலன், நீங்க மட்டும் மைக்க அன்மியூட் பண்ணி பேசலாம். யார் அது அகைன் அகைன் மைக்க ஆன் பண்றது? தன்முக சுந்தரம், கிளாஸ் விட்டு ரிமூவ் பண்ணவா? ஜெயசீலன், நீங்க கொஸ்டின் சொல்லலாம். எவ்வளவு நேரம்? ஹலோ ஜெயசீலன் சார், கொஸ்டினை சொல்ல சொன்னேன். ஓகே சார். A cross B union C is equal to கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. let A equal to என்ன கொடுத்திருக்காங்க? A equal to ஆம் சார். A is equal to X belongs N. X belongs to N. சார் பேர் என்ன சொல்லுங்க. such that 1 less than X less than 4. B is equal to yes, B equal to B is equal to X belongs W hash X belongs to W yes such that 0 less than or equal to X less than or 2. equal. Okay, ஆமா சார். ஓகே சார். C equal to X belongs N such that X belongs to N such that X less than 3 N. ஓகே போதும். மைக்க மியூட் பண்ணிக்கங்க. ஓகே சார். லோகிதா, எஸ். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. Yes sir. A into ல A cross. ஓகே, A cross B union C. A cross B union C equal to A cross B union A cross C. ஓகே okay sir. ஓகே, இந்த क्वेश्चन இம்பார்ட்டன்டான ஒரு 5 மார்க் क्वेश्चन. சோ பாத்துக்கங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இத இப்ப சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் n? யாருக்கா தெரியுமா? நேச்சுரல் நம்பர்ஸ். எஸ், நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1 to 1 ல இருந்து ஸ்டார்ட் 1 2 3 1 to n. What is W? whole number எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0. Yes. நேச்சுரல் நம்பருக்கு இதுக்கு டிஃபரண்ட். ஹோல் நம்பர் இஸ் 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். முழு எண்கள். நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். What is again n? Okay, நேச்சுரல் நம்பர். ஓகே, அவ்வளவுதான். இப்போ எழுதலாமா? What is A, what is B, what is C? Yes sir.
where a equal to x belongs to a natural numbers 1 less than or equal to now 1 சேர்த்துக்கணும். Here only mention about less than. Therefore 1க்கு அடுத்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்ப 2 3 4 x less than 4. அப்ப 4ஐயும் சேர்க்க கூடாது. அப்ப 2 and 3, okay? Then what is b? Whole number. 0 less than or equal to. அப்ப 0 less than or equal to. அப்ப 0 சேர்த்துக்கணும், அதனால சேர்த்துக்கிறோம். Then 1 1 2 சேர்க்க கூடாது because அங்க less than or equal to இல்ல, only less than மட்டும் தான் இருக்கு. Then what is c? சொல்லுங்க c. 1, 2, 3, 4, 5 and etc. 1 and 2 மட்டும்தான் because less than 3. அப்ப 3க்கு கீழே உள்ள நம்பர் மட்டும்தான். நேச்சுரல் நம்பர்ஸ் 3க்கு கீழங்கிறப்ப 1 and 2 மட்டும்தான் இருக்குது. yes sir Okay. First, which is LHS? Okay, right hand side, which is RHS. Left hand side. Right hand side equal to left hand side அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். Okay? Yes, sir. First, bracketல உள்ளது B union C கண்டுபிடிப்போம். Then அதை வந்து A ஓட கிராஸ் பண்ணலாம். B union C equal to union means ரெண்டுல உள்ளதையுமே எழுதணும். B ல உள்ளதையும் எழுதணும், C ல உள்ளதையும் எழுதணும். ரெண்டுலயே ரிப்பீட்டேஷன் வந்துச்சுன்னா, சப்போஸ் இங்கேயும் 1 இருக்குது இங்கேயும் 1 இருக்குது அப்படிங்கிறப்ப அது 1 டைம் தான் எழுதணும். ஓகே, 0, Yes, sir. 1 B ல உள்ளது. தென் C ல என்ன இருக்கு? 1, 2. 1 ஆல்ரெடி இருக்கு, அப்ப தேவையில்லை. 2 மட்டும் எழுதினா போதும். which is B union C. 1, 2. ஓகே, now A cross B union C ஃபைண்ட் பண்ணணும், which is LHS. எழுதிக்கங்க. A நோட்ல எழுதிக்கிட்டு தானே இருக்கீங்க? எழுத டைம் கொடுப்பேன், பட் இப்ப எழுதுறதுனால Yes, ஓகே, sir. பட் கவனிச்சுக்கிட்டு எழுதுங்க. A cross B union C. கிராஸ்னா தெரியும் தானே? Yes, sir. One sir. minute. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் A equal to 1, 2ன்னு வச்சுக்கோங்க. B equal to 2, 3 அப்படின்னு வச்சுக்கோங்க. தென் A cross B equal to எப்படி வரும்னா 1, 2, 1, 2 and again 1, 3 வரும். and 2, 3. ஓகே, இந்த மாதிரி தான் கிராஸ் எழுதணும். இப்போ அதை தான் பண்ண போறோம். A cross B union C. Here is A, here is B union C. 2, 0 இல்லையா? and 2, 1. 2, 2. அடுத்து சொல்லுங்க, நான் கேட்கிறாள் இல்லையா? வாண்டட யார் வேணாலும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சம் கேட்கிறாள் சொன்னா போதும். நெக்ஸ்ட் 3, என்ன? 0 3, 0. 3, 0. 3, 1. ஆ, 2. ஓகே. which is our left hand side? A cross B union C. ஓகே, நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதுங்க, நான் வரிசையா எழுதிக்கிட்டு வரேன். பட் நீங்க வந்து A B C லைன் பை லைன் எழுதுங்க. தென் B cross C B union C கண்டுபிடிச்சிட்டு B union C நீங்க எழுதுற எப்படி எழுதணும் அப்படின்னா B union C ஈக்குவல் டு போட்டுட்டு B ல உள்ள செட் யூனியன் C ல உள்ள செட் இப்படி போட்டு எழுதுங்க. அப்பதான் எனக்கு 5 மார்க் கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தா இருக்கிற மாதிரி பார்ப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்பதான் நீட்டாவும் இருக்கும். சோ அந்த மாதிரி எழுதுங்க. நான் டைரக்டா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, Yes, sir. ஓகே. தென் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிச்சாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன? A cross B யூனியன் A cross C. அப்ப ஃபர்ஸ்ட் A cross B கண்டுபிடிக்கமா? Yes, A cross B equal to sir. A என்னது? 2, 3. cross B என்னது? 0, 1. அப்ப A cross B equal to 2, 0. யாருக்காவது புரியல அப்படின்னா அப்பவே கேட்டுருங்க. ஓகே, 2, 1. 3, 0. 3, 0, 3, 1. 3, 1. Okay, which is our A cross B. Now we have to find A cross C. நீங்க நோட்ல எழுதல A cross C போட்டுட்டு A எழுதி and cross C போட்டுக்கோங்க. அப்ப நான் டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுறேன். ஓகேங்களா? Here is A, here is C. என்ன வரும்? 2, 1.
2, 2, 2, 2, 2, 3, 1, 3, 2. Okay? Yes, sir. 1 minute. Next என்ன பண்ணணும்? A cross B யும் A cross C யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணுவோமா? Yes, sir. A cross B union A cross C equal to which is our A cross B, which is our A cross C. Cross C. இப்ப சொல்லுங்க. 2, 0, 2, 0, 2, 0, 2, 1, 3, 0. 1 minute. 3, first A ல உள்ள எல்லாத்தையும் எழுதிருங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். 3, 2 போல sir. 3, 1. ஏன்னா ஆர்டரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த எலமெண்ட்ஸ் உள்ள இருந்தா போதும், ஆர்டர் வந்து இந்த இடத்துல தேவையில்லை. ஓகே Okay sir. ஓகே. இல்ல நீங்க உங்களுக்கு ஒருவேளை ஒரு சிலது பெருசா இருக்கும், இது வந்து சின்ன சம்மு, நம்ம டைரக்டா ஆர்டராவே எழுதிடலாம். 2, 0, 2, 1 அண்ட் அகைன் 2, 2 அப்படின்னு எழுதிடலாம். பட் ஒரு சில லென்த்தி சம்முக்கு ஆர்டர் வந்து நாட் நீடு. இப்ப இந்த சம்முக்குமே நீங்க ஆர்டரா எழுதுறோம்னா எழுதிக்கலாம், இல்லாட்டி தேவையில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் டைரக்டாவே எழுதிடுவோம். ஓகே 3, 0, 3, 1. இப்ப இதுல உள்ளது எல்லாம் எழுதியாச்சு. இப்ப இங்க பாருங்க 2, 1 இருக்கு, பட் நம்ம ஆல்ரெடி எழுதியாச்சு, தேவையில்லை. 2 எழுதணும். 3, 1 இங்க ஆல்ரெடி எழுதியாச்சு. 3, 2 எழுதணும். ஓகே which is our A cross B union A cross C இல்லையா? which means which is our RHS. இப்ப LHS equal to RHS equal இருக்கான்னு பாப்போமா? our LHS 2, 0, 2, 1, 2, 0, 2, 1, 2, 2, 3, 0, 3, 1, 3, 2, 3, 0, 3, 1, 3, 2. therefore இப்ப நீங்க ஆர்டரா எழுதிக்கிறனா கூட எழுதலாம். ஓகேங்களா? நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சில இந்த மாதிரி எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப லென்த்தான சம்னா நீங்க இந்த மாதிரி எழுதிருங்க. 1 minute. Sorry for that, class call வந்துருச்சு. therefore our LHS equal to RHS ஆ? கேக்குதா? Yes, sir. ஓகே Yes sir. therefore LHS equal to RHS இப்படி எழுதினாவே போதும். இல்ல அப்படின்னா நீங்க क्वेश्चनல ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல அந்த இது, அதை டைரக்டா எழுதிட வேண்டியதுதான். A cross B union C equal to A cross B union A cross C hence proved அப்படின்னு போட வேண்டியதான். ஓகேங்களா? சோ நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. Yes, sir. நான் நெக்ஸ்ட் எது இம்பார்ட்டன்ஸ் பார்த்து சொல்றேன். சாரி, நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. கொஸ்டின் எழுதிட்டீங்க தானே, நான் டைரக்டா ஆன்சர் வைக்கிறேன். ஓகே காப்பி பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் போட்டு எழுதிக்கோங்க. Sir, சொல்லுங்க. subdivision 1, subdivision 2 தானே சார் சால்வ் பண்ணோம்? சப்டிவிஷன் 1 வந்து நான் சால்வ் பண்ணிட்டேன், சப்டிவிஷன் 2 வந்து ஹோம்வொர்க். ஓகே சார். போட்டலாம் தானே, ஏன்னா ஈஸி தானே. எஸ் சார். சேம் மாடல் தான். என்ன கொடுத்துருக்காங்க? A cross B intersection C, அங்க யூனியன் பார்த்தோம், இங்க இன்டர்செக்ஷன். தென் which is equal to A cross B, சேம் அதே தான். அங்க யூனியன் வச்சு பார்த்தோம், இங்க இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே, ரெண்டுலயும் காமனா இருக்கணும், இதுலயும் இருக்கணும் அதுலயும் இருக்கணும். போத் இல்லாட்டி நான் இன்டர்செக்ஷன் சால்வ் பண்ணிடுவா. இல்லாட்டி சால்வ் பண்ணணும்னு யாராவது சொல்றீங்க அப்படின்னா சொல்லுங்க, நான் போய் சால்வ் பண்றேன். இல்ல அப்படின்னா நீங்க ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. சொல்லுங்க, யாருக்காவது இன்டர்செக்ஷன் புரியாது அப்படின்னா சொல்லுங்க, சால்வ் பண்றேன். சார் ஹோம்வொர்க் எடுத்துக்கலாம். ஓகே தானே எல்லாருக்கும் ஹோம்வொர்க்? Yes, sir. சரி ஓகே, அப்ப அதை ஹோம்வொர்க்கா நோட் பண்ணிக்கோங்க. Yes, sir. எக்ஸாம்பிள் 1.3ல சப்டிவிஷன் 2 ஹோம்வொர்க். ஓகே Yes, sir. ஓகே, நான் நெக்ஸ்ட் எது இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதே மாடல்ல எக்ஸசைஸ்ல ஒண்ணு இருக்கு, அது பார்ப்போம். அதுல இன்டர்செக்ஷன் பார்ப்போம். இந்த இன்டர்செக்ஷனை ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. Yes, sir.
ஓகே, எழுதிட்டு சொல்லுங்க எல்லாரும். எழுதியாச்சு சார். டியூஷனுக்கு தனி நோட் தானே Sir, போட்டு no. எடுக்கிறீங்க? Yes, Yes, sir. அண்ட் sir. கிளாஸ் ரூம்ல sir. சப்மிட் பண்ணல இமேஜா யாரும் சப்மிட் பண்ண வேணாம். இமேஜ் ஃபார்மேட் அதை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிருங்க. கன்வெர்ட் பண்ண தெரியல அப்படின்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல போய் பிடிஎஃப் எப்படி சொல்றது டாக்குமெண்ட் ஸ்கேனர் இல்ல அடாப்ட் ஸ்கேனர்னு இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க ஸ்கேன் பண்ணிக்கிறலாம். ஓகே Okay, sir. ஓகே. எல்லாரும் எழுதியாச்சா? No, sir. No, sir. ஓகே, எழுதுங்க எழுதுங்க. ஆல்ரெடி சொன்னதுதான், உங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் நீங்க கிளாஸ் ரூம் லிங்க் எதுவும் ஷேர் பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண சொல்லுங்க. ஏன்னா இல்லாட்டி நானே பார்த்து ஜாயின் பண்ணவங்களே யார் மூலியமா ஜாயின் பண்ணாங்களே ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் வாட்ஸ்அப் குரூப்ல 35 மெம்பர்ஸ் கிட்ட தான் இருக்கீங்க, கூகுள் கிளாஸ் ரூம்ல 40 மெம்பர்ஸ். அப்போ உங்கள யாரோ ஒரு ஆள் தான் லிங்க் வேற யாருக்கு ஷேர் பண்ணி இது பண்ணிருக்கீங்க. ஓகே, ஸோ அதை பார்த்துக்கோங்க. நானா யாருன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு விடாதீங்க, நீங்களே சரி பண்ணிக்கோங்க. எழுதி முடிச்சவங்க எக்ஸசைஸ் 1.1ல 6th கொஸ்டின் இதே மாடல் தான். அந்த கொஸ்டின் எழுதுங்க. கொஸ்டின் எழுதிட்டு அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூனியன் தான், அதை விட்டுருங்க. செகண்ட் கொஸ்டின் இன்டர்செக்ஷன் டைப் 6th செகண்ட் சப்டிவிஷன், அதை நோட்ல எழுதுங்க. கொஸ்டினை மட்டும் நான் சால்வ் பண்றேன். Sir, எது sir? எக்ஸசைஸ் 1.1 கொஸ்டின் நம்பர் 6th செகண்ட் சப்டிவிஷன். Okay, sir. ஓகே, எழுதி முடிச்சிட்டு சொல்லுங்க, அதை சால்வ் பண்ணலாம். இவ இம்பார்ட்டண்டா தான் பார்த்து இப்போதைக்கு நடத்துறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டு டைம் கிடைக்கிறப்ப 1 by 1 அதர் கொஸ்டின்ஸையும் பார்க்கலாம். ஓகே, Okay, sir. சாப்டர் 3 தான் கொஞ்சம் பெரிய சாப்டர், அது குவார்டர்லிக்குள்ள கண்டிப்பா முடிக்க முடியாது. ஸோ அதை வந்து நம்ம குவார்டர்லி ஹாலிடேஸ்ல கொஞ்சம் டைம் அதிகமா ஒரு 2 hours 3 hours அந்த மாதிரி கிளாஸ் வச்சு தோணும் அக்டோபர்ல. Okay. ஓகே, அதுல மேட்ரிக்ஸ் மேக்ஸிமம் எல்லாரும் படிச்சிருவீங்க, ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அதை சொல்றேன், பட் அது ரொம்ப ஈஸியானது. அண்ட் அந்த ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் அந்த இது ஃபேக்டரைசேஷன் காரணிப்படுத்துக மேபி இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் சிம்பிளிஃபிகேஷன் அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் சொல்லித்தரேன். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது சம்ல டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த மெசேஜ் மட்டும் பண்ணுங்க, ஃப்ரீ கிளாஸ்ல அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே Okay, sir. ஓகே, Sir, எல்லாரும் எழுதியாச்சா? sir, சொல்லுங்க யாரு? chapter 2லயும் நம்ம 5 marks பார்ப்போம்ல? எஸ், கண்டிப்பா பார்ப்போம். அது ஈஸியா பார்த்துடலாம். நான் சாப்டர் 3 கொஞ்சம் டஃப்ங்கிறதுனால சொன்னேன். சாப்டர் 2ல அந்த ஜாமெட்ரிக் ப்ராக்ரஸ் அதெல்லாம் கொஞ்சம் இது இருக்கு. அப்புறம் அந்த 4+44+ அந்த இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடா கேட்குற கொஸ்டின், சம் ஆஃப் த சீரியஸ் அண்ட் டர்ம் ஆஃப் த சீரியஸ் அது. ஸோ அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பார்ப்போம் 1 by 1 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். Okay, sir. மேக்ஸ் கொஞ்சம் ஆல்மோஸ்ட், ஏன்னா மேக்ஸ் மார்க் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க 11th குரூப் சூஸ் பண்ணல, ஸோ தட்ஸ் வை நான் மேக்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அண்ட் என்ன ஷாக்கிங்னா இன்னைக்கு நான் குரூப்ல எது டஃப் சப்ஜெக்ட்னு கேட்டா நிறைய பேர் தமிழுக்கு ஓட் பண்ணிருந்தீங்க, எப்படின்னு தெரியல. சார் சோஷியல் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எஸ், அதை பத்தி பேசுவோம் கடைசியில. இப்ப எழுதிட்டு சொல்லுங்க, நம்ம அந்த 6th சம் பார்க்கலாம். எழுதியாச்சு. முடிச்சிட்டோம் சார். ஓகே ஓகே ஓகே, 1 minute. ஓகே, 1 minute. ஒரு ஸ்டூடெண்ட்னால ஜாயின் பண்ணலன்னு முடியலன்னு சொன்னாங்க, ஸோ அதனாலதான். சார் எந்த கொஸ்டின் சார் நீங்க நோட் பண்ண சொன்னீங்க? 1.1ல 6th கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன். ஓகே சார், தேங்க்யூ சார். ம்
மண்டேல இருந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அட்டெண்டன்ஸ் ரெடி பண்ணிடுவோம். ஸோ ஒரு ஃபார்ம் ஷேர் பண்ணுவோம் குரூப்ல இன்னைக்கு ஈவினிங் இல்லை நாளைக்கு மார்னிங். ஸோ அதை எல்லாரும் ஃபில் பண்ணிடுங்க அட்டெண்டன்ஸுக்கு. ஓகே. Yes, Okay, sir. sir. Yes, sir. ஓகே, 6th கொஸ்டின் யாராவது ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. யாராவது ஒரு ஆள். Let A is equals to 1 minute. X belongs 1 to minute. 1 minute. 1 W minute. One such minute. that 1 minute. Exercise 1.1 ல 6th question. Let A equal to tell. X belongs to W such that X belongs to less than W 2. such that X less than 2. X less than 2. Then B equal to B is equals to X belongs to N such that 1 less than X less than or equal to 4. 1 less than X less than or equal to 4. Okay. And C is equals to 3, 5. C equal to 3, 5 டைரக்டா கொடுத்துட்டாங்க. ஓகே. தென் எதை வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க? செகண்ட் क्वेश्चन சொல்லுங்க. செகண்ட் சப்டிவிஷன். வேற யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க இப்ப. A cross B intersection C equal to A cross A B cross B intersection A cross B intersection C இல்ல. நீங்க சொன்னது எப்படின்னா 1 minute. நீங்க என்ன சொன்னீங்க? A cross B intersection C இந்த மாதிரி சொல்றீங்க. Sorry, sir. Sorry. ஓகே. சொல்லுங்க. Sir, once more நீங்க சொல்லி காமிங்க. நான் எப்படின்னு சொல்றேன். A cross B intersection C. ஓகே. Okay, okay. Okay. ஈக்குவல் டு இப்பதான் A cross B நீங்க சொன்ன மாதிரி A cross B intersection A cross C. ஓகே. Okay, sir. Thanks. ஓகே. இப்ப சால்வ் பண்ணலாமா? A equal to again அதேதான். W உங்களுக்கு தெரியும். W equal to whole number starting from 0, 1, 2 etc. And then B equal to natural number starting from 1, 2 etc. C டைரக்டா கொடுத்துட்டாங்க. Now here A equal to X belongs to W which is X less than 2. Less than 2ங்கிறப்ப 2 சேர்க்க கூடாது. அப்ப 2க்கு கீழ உள்ளதுனா 0, 1. 0, 1. Then B equal to X belongs to N which is 1 less thanங்கிறப்ப 1 சேர்க்க கூடாது. அப்ப 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். less than or equal to 4 அப்படிங்கிறப்ப 3, 4 வரைக்கும் வரும். அப்ப 2, 3, 4. Here C equal to 3, 5. யாரு ஏதோ क्वेश्चन கேட்டீங்களா? சார் இந்த சம்மு முடிச்சேன் சார். இப்போ சம் சம்மு முடிச்சேன் சார். இந்த ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க அந்த ஹோம்வொர்க் மட்டும் நீங்க அப்புறம் பண்ணுங்க. இத நான் ஒர்க் அவுட் பண்றேன். ஓகே. A cross B intersection C. ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல உள்ளது B intersection C. அது எது ஒண்ணணும். B intersection C equal to B and C ல காமனா உள்ளது மட்டும் எழுதணும். Here common term is only 3. Okay. ஓகே சார். Therefore 3. Then A cross B intersection C. Here A, here B intersection C. Therefore A cross B intersection C equal to 0, 3, 1, 3. அவ்வளவுதானே? புரியுதா? Any Yes, doubt? sir. No, sir. Okay. Which is our LHS, left hand side. Then RHS, right hand side. Equal to 1 minute. Okay. Right hand side equal to A cross B find பண்ணணும். A cross B here is okay இங்க எழுதிரும். 0, 1 B 2, 3, 4. அப்ப A cross B equal to 0, 2 0, 0, 3 0, 4. 0, 4 1, 2, 1, 2. 2 1, 3. 1, 3 and 1, 4. 1, 4. 4. Okay. Okay, sir. 4.
ஓகே. தென் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ A கிராஸ் B கண்டுபிடிச்சிருக்கோமா? தென் A கிராஸ் C கண்டுபிடிக்கணும். A cross C. A கிராஸ் C equal to here is A, here is C. 0, 3, 3. 0, 5, 5. 1, 3. 1, 5. 1, 5. Now இது ரெண்டுக்கும் இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் உள்ள இன்டர்செக்ஷன் எடுக்கணும். Then 1 minute. The intersection value is A cross B intersection A cross C is equal to common term 0, 3 and 0, 3 இருக்கு. Then 0, 4 இங்க இல்ல. 1, 2 இல்ல. 1, 3 இருக்கு. Then 1, 4 இல்ல. இல்லையா? Yes, sir. Our LHS, which is our RHS. Therefore, LHS equal to RHS. Right hand side equal to left hand side. Hence proved. Okay? Okay, sir. Okay, எழுதிக்கங்க. And இதுல exercise 1.6ல first question union typeல இருக்குது. So, which is homework. Okay? Okay, sir. 1.6. எந்த Exercise sum, sir? 1.6ல sorry, 6th questionல first homework. Okay? Okay, sir. Okay, sir. Okay. Then வேற என்ன இருக்குது? Third subdivision எப்படி? A cross B யூனியன் டைப் தான் இருக்குது. போட்டுருவீங்களா? Yes, sir. Yes, sir. A Yes, union sir. B cross C equal to A cross C union B cross C. ஓகே தானே? Sir, எந்த sum, sir? Third subdivision. Same 6th third subdivision. அதுவும் homework எடுத்துக்கங்க. 1.6. Yes, sir. Okay, first and third homework. சொல்லுங்க. அண்ணா homework sum என்னது? அதான் ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 1.3ல செகண்ட் சப்டிவிஷன் சொல்லியிருக்கனா? Yes. Homework வந்து 1.6ல இருந்து second and ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட். ஓகே? Okay, sir. Sir, நீங்க சொல்றது புரியவே இல்லை. அதாவது எக்ஸாம்பிள் 1.3ல செகண்ட் சப்டிவிஷன் ஹோம்வொர்க் அண்ட் எக்ஸசைஸ் 1.6ல நம்ம செகண்ட் கொஸ்டின் போட்டுட்டோம். நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினையும் தேர்ட் கொஸ்டினையும் ஹோம்வொர்க்கா போட்டுருங்க. ஓகே? Sir. Exercise 1.6 இல்ல. 1.1 சாரி, எக்ஸசைஸ் 1.1ல 6th சம். ஓகே? Okay, sir. ஓகே. Okay, sir. ஓகே, 7th கொஸ்டின் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது எழுதிட்டீங்களா? எழுதிட்டு சொல்லுங்க. நான் 7th கொஸ்டின் பார்க்கலாம். Sir, போட்டாச்சு sir. ஓகே, 7th கொஸ்டின் ரீட் பண்றீங்களா ஒரு ஆளு? எழுதியாச்சா எல்லாரும்? 1 minute. எல்லாரும் எழுதியாச்சா? No, sir. ஓகே ஓகே, எழுதிட்டு கீழே நான் சொன்ன ஹோம்வொர்க் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Yes, sir. அப்புறம் சப்மிட் பண்ணிருங்க போட்டுட்டு. ஓகே? Yes. Yes, sir. குவார்டர்லில மேக்ஸிமம் எல்லாருமே 400+ வந்து ட்ரை பண்ணணும். ஸோ தட் இஸ் மை அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுதான். அண்ட் தென் மேக்ஸ்ல எல்லாருமே 90+ ஸ்கோர் பண்ணணும். ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருங்க முடிஞ்ச அளவுக்கு. எனி டவுட் நீங்க கேட்கலாம் கிளாஸ்ல. அந்த குவார்டர்லி டயத்துல நீங்க அதுக்குன்னே ஒவ்வொரு எக்ஸாமுக்கு முதல் நாள் நம்ம கிளாஸ் முடிஞ்ச அளவுக்கு வைக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே? Yes. ஓகே.
Sir. Tell. Sir, போட்டா sir. Okay. Sir. Okay, I think இந்த சம்மர்ல இருக்கு இவ்வளவு நேரம் டைம் போதும்னு நினைக்கிறேன். 7th கொஸ்டின் ஒரு ஆள் ரீட் பண்ணலாம். 1 minute. Sir, நான் read பண்ணவா sir? யாரு நந்தினியா? Yes sir. ஓகே ரீட் பண்ணலாம். 1 minute. 7th கொஸ்டின் சொல்லுங்க. A என்பது 8 ஐ விட குறைவான இயல் 1 எண்களின் minute. 1 கணம். minute. B சொல்லுங்க சொல்லுங்க. read பண்ணவா sir? ரீட் பண்ணலாம். A என்பது 8 ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். B என்பது 8 ஐ 1 விட minute. A குறைவான என்பது பகா. x ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். ஓகே. Yes sir. Which means A is the set of all natural number less than 8 ஆ? Yes Yes, sir. sir. Okay. அப்ப A equal to x belongs to n such that x Yes. less than தானே? Yes sir. அப்ப less than 8. Okay. ஓகேவா? Okay sir. Then B சொல்லுங்க ரீட் பண்ணுங்க நந்தினி. B என்பது 8 ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். 1 minute. 8 ஐ விட குறைவான பகா எண்கள். அப்ப prime numbers. All the prime numbers less than 8. Okay. B equal to x belongs to P ன்னு வச்சுக்கிறோம் such that prime numbers which is prime number which is x less than 8. ஓகேவா? இது எக்ஸாம்ல எழுத தேவையில்ல உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கா. சப்போஸ் இந்த கொஸ்டினை இந்த மாதிரி மாத்தி கூட அவங்க கேட்கலாம். ஏன்னா எப்படி வேணாலும் கேட்கலாம். தட் இஸ் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. கொஸ்டின் இப்படிதான் கேட்கணுங்கிற ஒரு இது கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ அதுக்கு நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கா. ஓகே. Yes, sir. ஓகே. தென் சி சொல்லுங்க. C என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம். ஓகே. சி ஈக்குவல் டு இரட்டைப்படை செட் ஆஃப் ஆல் ஈவன் நம்பர்ஸ். ஓகே. அப்ப எக்ஸ் பிலாங்ஸ் டு ன்னு வச்சுக்கிறோம் ஈவன் நம்பர் சச் தட் சொல்லுங்க இரட்டைப்படை பகா எண்கள் எதை விட கம்மி? ஓ அதான் சார் the set of all இரட்டைப்படை பகா எண்களின் கணம். அதான் சார் C என்பது the set of all even prime numbers. ஓகே 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 ஓகே. அப்ப இது மட்டும்தான் such that வராது. ஓகேவா? இப்ப செட் எழுதலாம். ஓகே சார். A equal to solution A equal to x belongs to n natural numbers இயல் எண்கள் 8 ஐ விட குறைவானது. நமக்கு தெரியும் அது டைரக்டாவே சொல்லிடலாம். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் ஃப்ரம் 1. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7 வரைக்கும் இல்லையா? Yes, sir. B equal to set of all prime numbers. We know that what is prime number? Prime number na enna? அந்த prime number for example 1 na 1 is not a prime number. But prime number na என்னன்னா அந்த நம்பரால மட்டும் தான் அதை டிவைட் பண்ண முடியும். அந்த நம்பரால மட்டும் தான் அதை டிவைட் பண்ண முடியும். ஓகே. 1 ஆலயும் அதாலயும் தான். For example 2ங்கிறது 1 ஆல டிவைட் பண்ணலாம் and 2 ஆல டிவைட் பண்ணலாம். வேற ஏதாவது டிவைட் பண்ண முடியுமா? 3 ஆலயோ 4 ஆலயோ டிவைட் பண்ண முடியாது. சோ அதான் 1 ஆலயும் தன்னாலயும் அந்த நம்பராலையும் சேம் நம்பர் அண்ட் ஆல்சோ 1 இந்த ரெண்டு நம்பரால டிவைட் பண்ணக்கூடியது மட்டும்தான் பிரைம் நம்பர். அப்படி பார்த்தா 2 பிரைம் நம்பர், தென் என்னது 3 இஸ் பிரைம் நம்பர், 5 இஸ் பிரைம் நம்பர், 7 இஸ் பிரைம் நம்பர். 8க்கு கீழே இவ்வளவுதான். Then C equal to x belongs to even prime number. What is even prime number? 2. 2 sir. 2 டேபிள். Then 2 மட்டும். அதுக்கு மேல எதுவுமே வராது. 2, 3 எப்படி சொல்றது, 3 வராது, 5 வராது, 7 வராது, 11 வராது, 13 வராது, 17 வராது. சோ இந்த மாதிரி எதுவுமே இனி எல்லாமே ஆட் நம்பர்ல தான் வரும். சோ ஈவன் அப்படிங்கிறப்ப only 2. ஓகே. Yes, So sir. this is our set ABC. Now we have to show that what என்ன சொல்லிருக்காங்க, எதை வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்க? ரெண்டு சொல்லிருக்காங்க இல்லையா? First subdivision is 1 minute. First subdivision A intersection B cross C equal to A cross C intersection B cross C. And second subdivision is A cross A cross B minus C equal to A cross B minus A cross C. இல்லையா? இப்ப இந்த கொஸ்டின் வந்து நீங்க போட்டுருவீங்க, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் போட்டுருவீங்க தானே?
Yes, sir. Yes, Yes, sir. sir. A intersection B cross C ஈக்குவல் டு, ஏன்னா இதுல புதுசா எதுவும் இல்ல. சோ இந்த கொஸ்டின் வந்து ஹோம்ஒர்க்கா வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க். ஓகே. ஓகே சார். செகண்ட் சப்டிவிஷன் மைனஸ்ங்கிற ஒரு புது டேர்ம் இந்த இடத்துல வந்திருக்கு, நம்ம இது வரைக்கும் பார்க்கல. சோ இத பாப்போமா நம்ம? சார் ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் எழுதிக்கோங்க நோட்ல கொஸ்டினை. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா யூனியன் அப்படிங்கிறது சேர்ப்பு, இன்டர்செக்ஷன்ங்கிறது வெட்டு. ஓகே, செட் எழுதியாச்சு. இப்ப டைரக்டா இங்க என்ன இருக்குது? பி மைனஸ் சி தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, b minus c equal to which is our b, which is our c. What is b minus c? Anyone? காமன் எலமெண்ட்டை தவிர்த்துட்டு மீதி எழுதணும் சார். Yes. c ல உள்ள எலிமெண்ட்ஸ் b ல இருக்க கூடாது. இத தவிர மீதி எல்லாத்தையும் எழுதலாம். ஓகே, ஓகே then என்ன வரும்? b minus c 3 5 7. 3, 5, 7. then என்ன சொல்லிருக்காங்க இங்க? a cross b minus c. அப்ப a cross b minus c which is equal to, இது அடுத்த ஸ்டெப்ல எழுதணும், நான் டைரக்டா இப்படி வரிசையா வந்துட்டேன். ஓகே, a cross b minus c என்னது சொல்லுங்க? which is our b minus c, which is our a, then a cross b minus c லென்த்தா வரும். அது சொல்லுங்க. 1, 2, 1, 3 1, 5, 5 1, 7 then 2, 3 2, 5 2, 7 then 3, 3 3 3, 5 3, 7 then 4, 3 4, 5 4, 7 then 5, 3 3, 5, 5, 7. 6, 3, C, 6, 5, 6, 7, 3, 7, 5, 7. okay, that's it. சார் சொல்லுங்க, ஒரு சின்ன ராங் சார். என்னது சொல்லுங்க? 5,2 போடல சார். 5,2 வராதே, 5,3 தானே வரும். இல்ல சொல்லுங்க, any doubt? Sir. 5, 1 minute. Here is 3, 5, 7 only. Therefore 5,3 5,5 5,7. Okay, correct sir. okay, then what is second condition, which is our LHS? Now what is RHS? A into B. A cross B minus A cross C. A cross C. 1 minute. சொல்லுங்க, A cross B minus A cross C. First A cross B கண்டுபிடிப்போம். A cross B equal to சொல்லுங்க. A முதல்ல என்ன, யாராவது ஒரு ஆள் ஏங்கிற செட் சொல்லுங்க, which is less than 1 2 3 4 5 6 7 8 இல்லையா? 7 வரைக்கும் 8 இல்ல sir. Yes. What is B, our prime number? Less than 7. 2, 3, 5, 7. Now A cross B 1, 2 1, 3 3, 1, 5, 1, 5, 1, 7. 2, 2, 2, 2, 3, 2, 3, 2, 5, 2, 5, 2, 7, 7. 3, 2, 3, 3, 3, 5, 3, 3, 7, 7. 4, 4, 2, 4, 4, 3, 4, 4, 5, 4, 7, 7. 5, 2, 5, 5, 3, 3, 5, 5, 5, 5, 7, 7. 6, 7, 2, 2, 6, 3, 3, 6, 5, 6, 5, 6, 7,
comma 7, 7,2, 7,2, 7,3, 7,3, 7,5, 7,7. Okay, which is our A cross B? Now we have to find A cross C. What is C? Only 2 இல்லையா? A minus C அண்ணா. இல்ல ஃபர்ஸ்ட் A cross C கண்டுபிடிக்கணும்ல. Yes, sir. A cross C என்னது? C வந்து வெறும் 2 மட்டும் தானே? yes sir, Sir. Then A cross C equal to 1, 2, 1, 2, 2 அப்படிதான் வரும். ஓகே 1, 2, 2, 2, 2, 3, 2, 2, 4, 2, 5, 2, 5, 2, 6, 2, 6, 2, 7, 2. A minus C சாரி A cross B minus A cross C இதுல உள்ளது அதுல இருக்கக்கூடாது. அப்ப என்னன்னா 1, 2 இருக்கக்கூடாதா? 1, 2 இங்க இருக்கா? இருக்கு. இது இருக்கக்கூடாது. 1, 3, Then 2, இது 2, 2 தானே? Yes. 2, 2 இருக்கக்கூடாது இல்லையா? Yes, sir. yes sir, Then 3, 3. 3, 3, 2 சாரி 3, 2 sir. இருக்கக்கூடாது. எஸ் எஸ் 3, 2 இருக்கக்கூடாது. 4, 4, 2 இருக்கக்கூடாது. 5, 2 5, 2, 6, 2, and 6, 2, 6, 2 7, 2. இருக்கக்கூடாது. 7, 2 இருக்கக்கூடாது. 7, 2. இத அடுத்து சொல்லுங்க. இப்ப மைனஸ் பண்ணிட்டு சொல்றீங்களா நீங்க இதெல்லாம் இல்லாம A கிராஸ் 1 மினிட் A கிராஸ் B மைனஸ் A கிராஸ் C சொல்லுங்க. 1, 3, 1 மினிட் 1, வேற யாரும் 5. இல்லையா கிளாஸ்ல? மத்தவங்க சொல்லுங்க. நீங்க 2 பேர் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. வாட் அபவுட் அதர்ஸ்? நான் சொல்றேன் 1, சொல்லுங்க. 3, 1 மினிட் 1 மினிட் நான் சொல்றேன் சொல்லுங்க. 1, 3, நான் சொல்றேன் சொல்லுங்க. ஸ்டாப் இட். நான் சொல்றேன். நரேன் comma 7. நரேன் இருக்கீங்களா? நரேன் Yes, sir. I will. நரேன் இருக்கீங்களா கேட்டேன். Available, sir. எஸ் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 1,5 1,7 2, 3, ம் 2, 5, 2, 7, 3, 3, 3, 3, ம் 3, 5, ம் 3, 7, 4, 3, 4, 5, 3, 7, 3, 4, 5, 4, 7, 5, 3, ம் 5, 5, 5, 7, ம் 6, 3, 6, 5, ம் 6, 7, 7, 3, ம் 7, 5, 7, 7. ஓகே Therefore, 1 equal to 2. So equation 1 ஓகே equal to 2. which is RHS இல்லையா? Sir. 1 equal to 2 நீங்க எப்படி சொன்னீங்கன்னா which is equation number 1 and equation number 2 அப்படிதானே சொல்றீங்க? Sir, I mentioned that as equation, sir. எஸ் ஈக்குவேஷன் நம்பர் அப்படியே மென்ஷன் பண்ணலாம். இல்ல LS HS ஈக்குவல் டு RHS எப்படி வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். ஈக்குவேஷன் எங்க யூஸ் பண்ணுவோம்னா நம்ம நிறைய பெரிய பெரிய தியரம் சம்ஸ் அந்த மாதிரி வரையில நிறைய ஈக்குவேஷன்ஸ் வரும். இந்த இடத்துல வந்து ஈக்குவேஷன்ஸ் மேக்ஸிமம் தேவைப்படாது. Okay, okay. Okay, sir. LHS RHS ஆவே வச்சுக்கலாம். therefore it Okay, is sir. equal to LHS Yes, sir. I wrote. RHS. ஓகே ஓகேவா? Yes, sir. I wrote. ஓகே எழுதிக்கங்க. Yes, sir. தெரியுது தானே? Yes, sir. ஓகே எழுதிக்கலாம். செவன்த் கொஸ்டின் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இருக்கா? இன்னும் ஒரு சம் நடத்திடலாமா பார்ப்போம் என்னன்னு. இல்ல டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு கொஞ்சம். ஸோ பேலன்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். Okay, sir. ஹோம்ஒர்க் சொல்லியிருந்தது என்னது சொல்லியிருந்தேன்? ஹோம்ஒர்க்கு ஃபர்ஸ்ட் தானே ஹோம்ஒர்க். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஹோம்ஒர்க் பார்த்துக்கங்க. சார் தெரியுது தானே? கிளியரா போர்டு இல்ல ஃபாண்ட் ரொம்ப சின்னதா இருக்கா? ரொம்ப சின்னதா இருக்கு சார். விச் இஸ் ஓகே. ஓகே சார். okay sir, ஓகே LHS எழுதிட்டு சொல்லுங்க. நான் RHS ஸ்க்ரோல் பண்றேன்.
ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க. சார் சார் நான் இனி எழுதல. சாரி ஃபார் தட், சாரி ஃபார் தட். ஃபோன் வந்துருச்சு. எல்ஹெச்எஸ் ஓகே தானே? ஆர்ஹெச்எஸ் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே சார் சார் சொல்லுங்க. நீங்க யாரு? பார்த்திவா? ஆமா சார். சொல்லுங்க என்ன? நீங்க இப்ப A cross B எழுதும் போது நீங்க ரெண்டு ஏவும் வேல்யூவும் பியோட வேல்யூவும் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிராஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நான் எக்ஸாம்ல கடைசியா அப்படி எழுதுனாதான் கொஞ்சம் கரெக்டா இருக்கும். சொல்லுங்க. கடைசி A cross B மைனஸ் A cross C க்கு மட்டும் அதுவும் நீங்க அப்படி எழுதியே எழுதலாம். பிகாஸ் இட் இஸ் 5 மார்க் கொஸ்டின். இப்ப நம்ம எழுதுற மாதிரி எழுதுறோம்னா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அரை பக்கத்துக்குள்ள எக்ஸாம்ல எழுதிடலாம். ஸோ அப்படி பார்த்தா அது ஒரு 5 மார்க் மாதிரியே தெரியாது. அண்ட் ரெண்டாவது நம்ம கிட்ட டைமும் நிறைய இருக்கும் எக்ஸாம்ல இந்த மாதிரி சம்லாம் எழுதுறதுக்கு. ஸோ நீங்க ஃபுல்லாவே எழுதலாம். ஓகேங்களா? ஓகே சார். சார் எழுதிட்டோம் சார். ஓகே எழுதியாச்சு சார். எழுதியாச்சு சார். ஓகே எழுதியாச்சு சார். ஓகே ஓகே. எழுதியாச்சு சார். முடிச்சிட்டேன் சார். ஓகே. அண்ட் உங்ககிட்ட கேட்க நினைச்சேன் நிறைய பேருக்கு. ஓகே எல்லாரும் லிசன் பண்ணுங்க. கீப் லிசன். ஓகேவா? ஓகே. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் வந்து செப்டம்பர் 10, 9 அந்த டேட்லயே நிறைய பேருக்கு ஸ்டார்ட் பண்றாங்க. ஒரு சில பேருக்கு 15 அந்த மாதிரி டேட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை இப்போ நம்ம இந்த மாதிரி சம் எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா இன்னும் 1 வீக் ஆனாலுமே சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2ல மேபி பாதி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துருவா பேசாம குவார்டர்லிக்கு. அடுத்தடுத்த கிளாஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் சொல்லிடுறேன். நீங்க நோட் பண்ணி படிங்க. அண்ட் நம்ம வீக்லி டெஸ்ட் வைப்போம் 2 வீக்ஸ்க்கு. அதை நான் எப்போ சொல்றேன் அதை அட்டன் பண்ணுங்க. குவார்டர்லி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பொறுமையா அந்த குவார்டர்லி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு அதை சால்வ் பண்ணிட்டு அண்ட் தென் சாப்டர் வைஸ் அகைன் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கண்டினியூ பண்ணலாமா மேக்ஸ்ல அண்ட் பிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். ஓகே சார். எல்லாருக்கும் ஓகே. நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஓட்டிங் கேட்கிறேன். நீங்க உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம். சோ நான் என்ன நினைக்கிறேன்னா ஏன்னா இப்ப சால்வ் பண்ணிட்டு போனோம்னா ஏன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் நிறைய பேர் கிளாஸ்ல நடத்திருப்பாங்க. சோ அகைன் அதை சால்வ் பண்றது குவார்டர்லி எக்ஸாமுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ குவார்டர்லி எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ஸ்லாம் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒரு சில கிளாஸஸ்ல. அடுத்து நான் சொன்ன கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒவ்வொன்றா கொஞ்சம் கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ் அண்ட் பிசிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ், சயின்ஸ்ல பிசிக்ஸ் டாபிக்ஸ்ல ப்ராப்ளம்ஸ், நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் வந்து சால்வ் பண்ணலாம். அண்ட் தென் ஆஃப்டர் குவார்டர்லி எக்ஸாம் ஹாலிடேல அக்டோபர் மந்த்ல நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் டீப்பா வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்றது அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம சாப்டர் வைஸ் அகைன் கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஓகே தானே? நான் எதுக்கும் வாட்ஸ்அப்ல ஒரு ஓட் மாதிரி கேட்கிறேன் போலிங். நீங்க வந்து ஓட் பண்ணிருங்க. சோ இந்த ஹோம்ஒர்க்லாம் வந்து பண்ணிருங்க. கிளாஸ் ஒர்க் வந்து இப்பவே சப்மிட் பண்ணிருங்க அந்த லிங்க்ல. இல்லாட்டி ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணிருங்க. மொத்தம் நாளைக்கு ஈவினிங்குள்ள எல்லாரும் நேத்து செப்டம்பர் 1 அண்ட் இன்னைக்கு செப்டம்பர் 2 வந்து சப்மிட் பண்ணிருக்கணும். ஓகே கூகுள் கிளாஸ் ஹோம்வொர்க் கிளாஸ் சென்ட் பண்றது எப்படின்னு சொல்லுங்க சார். அது நான் வாட்ஸ்அப்ல சார் ஷேர் இந்த பண்றேன். எப்படி செப்டம்பர் கூகுள் கிளாஸ்ல 2 சப்மிட் பண்ணனும்னு நீங்க சப்மிட் பண்ணிருங்க. ஓகே சார் செப்டம்பர் 2ல தான் சப்மிட் பண்ணணுமா சார்? செப்டம்பர் 2ல தான் இன்னைக்கு உள்ளது சப்மிட் பண்ணணும். நேத்து உள்ளது செப்டம்பர் 1ல போய் சப்மிட் பண்ணிருங்க. சார் நான் வேற இதுல சப்மிட் பண்ணிட்டேன். சரி ஓகே. நீங்க போய் அகைன் சேஞ்ச் பண்ணிருங்க. அண்ட் சொன்ன மாதிரி கூகுள் கிளாஸ் ரூம்ல உங்களுடைய நேம் வந்து ப்ராப்பரா வைங்க. நேம் அண்ட் லாஸ்ட்ல இன்சியல். ஓகே அந்த மாதிரி வைங்க. ஒன் டவுட். சொல்லுங்க. போர்ட்டல் இப்போ ஓபன்ல இருக்குமா சார்? சென்ட் பண்ண. எஸ் இப்போ ஓபன்ல தான் இருக்கும். நான் டியூ டேட் செட் பண்ணல. சோ நீங்க வந்து சப்மிட் பண்ணிருங்க. ஓகே சார்.
ஓகே நான் சார் ஸ்கிரீன் செப்டம்பர் 2 லிங்க் நீங்க ஷேர் பண்ணிடுவீங்களா? என்னது சொல்லுங்க செப்டம்பர் 2ல நோட்ஸ் போஸ்ட் பண்றதுக்கு நீங்க லிங்க் ஷேர் பண்ணிடுவீங்களா? செப்டம்பர் 2ஆ? ஹலோ எஸ் சார், அதோட நோட்ஸ் அனுப்புறதுக்கு. அது நாங்க இப்ப கிரியேட் பண்ணிடுவோம், நீங்க வந்து போய் இது பண்ணிடலாம். ஓகே சார். ஓகே ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் 12th அண்ணா எனக்கு ஹோம்ஒர்க்ஸ் வந்து மட்டும் சொல்ல முடியுமா? நேத்து நான் நேத்து ஒரு பிடிஎஃப் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் சொல்லுங்க. பண்ணிருப்பேன், அதுல கொடுத்திருப்பேன் எது ஹோம்ஒர்க்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே சரி. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. ஓகே தேங்க்யூ. Thank you, sir.